வணக்கம். இப்போ யூனிட் 8 டெஸ்ட் சீரிஸ் அண்ட் கொஷின் டிஸ்கஷன் பற்றி பார்க்க போகிறோம். யூனிட் 8 டெஸ்ட் சீரிஸ் கொஷின் டிஸ்கஷனில் இப்போ இதில் நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட்டில்? யூனிட் 8ல் அழகு 8ல் டெஸ்ட் நம்பர் 8ல் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பாருங்கள். இதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி என்னென்ன டாபிக் டெஸ்ட்டு, அதில் டெஸ்ட் கொஷின் டிஸ்கஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி டாபிக், அதாவது தமிழ் சமுதாய வரலாறு அண்ட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், அப்புறம் தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டு டில் கான்டெம்பரரி ஏஜ், அதாவது தமிழ் இலக்கிய வரலாறு சங்ககாலம் முதல் இக்காலம் வரை. இந்த 3 டாப்பிக்கை பேஸ் பண்ணி நம்ம இப்போ கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்பு சங்ககாலம் முதல் இக்காலம் வரை. இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், த ஒரிஜினல் நேம் ஆஃப் கூன் பாண்டியன், சங்க காலத்தில் உள்ள கூன் பாண்டியன், அவங்களோட ஒரிஜினல் நேம், கூன் பாண்டியனின் உண்மையான பெயர் என்னன்னு கேட்குறாங்க. நெடுமாறன். ஓகேங்களா, நெடுமாறன் அப்படிங்கிறது அவங்களோட இயற்பெயர், மற்ற சிறப்பு பெயர், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போதான் இது மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்து வந்து சங்ககால நூல்களில் மதுரை காஞ்சி யார் எழுதுனாங்க? மதுரை காஞ்சி யார் எழுதுனாங்க அப்படின்னா மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி, மதுரை காஞ்சி அப்படின்னாவே மாங்குடி மருதனார் தான் எழுதுனாங்க. சங்கம் லிட்ரேச்சர் மதுரை காஞ்சி வாஸ் ஆத்தர்டு பை யாருன்னா மாங்குடி மருதனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொல்காப்பியத்தின் வழிநூலாக விளங்கும் இலக்கண நூல் என்ன அப்படின்னா நன்னூல். நன்னூல் வந்து பவனந்தி அடிகள் எழுதியிருப்பாரு. நன்னூல் வந்து பவனந்தி முனிவர் பவனந்தி அடிகள் சொல்லுவாங்க. அதான் நன்னூல். தொல்காப்பியத்துக்கு அடுத்து வழிநூல் இலக்கண நூலாக, விச் இஸ் த கிராமட்டிக்கல் லிட்ரேச்சர் பைனியர் பை தொல்காப்பியம் அப்படின்னா நன்னூல். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா, in 1912 who translated பகவத்கீதை into தமிழ் அப்படின்னா பாரதியார். பாரதியார் தான் அப்போ தமிழில் நிறைய மொழிபெயர்த்திருக்காரு. பாரதியார் நிறைய இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா பாரதியார். நெக்ஸ்ட், தமிழில் ஈடுபாடு அதிகம், திருக்குறளில் ஈடுபாடு அதிகம், இதில் ஈடுபாடு அதிகம் அப்படிங்கிறனால அவர் மொழிபெயர்த்திருப்பார். சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னா, ரோமானிய நாணயங்கள் எந்த இடத்துலனா அரிக்கமேடு அப்படிங்கிறது புதுச்சேரி பக்கத்தில் இருக்கு. அரிக்கமேடு அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த டிஸ்ட்ரிக்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அரிக்கமேடு எந்த மாவட்டத்தில் இருக்கு, எந்த மாநிலத்தில் இருக்கு? புதுச்சேரி பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த கொஸ்டின், அடுத்து வந்து கீழடியில் கீறல்கள் குறியீடுகள் பின்வரும் எந்த நாகரிகத்தோடு தொடர்பு கொண்டது? கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி வந்து நைல் நதி நாகரிகத்தோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. நைல் ரிவர் நாகரிகத்தோடு தொடர்புடையது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, ஹூ வாஸ் த ரோமன் ரைட்டர்? தமிழகத்தில் பாண்டியர்கள் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் யார் அப்படின்னா ஸ்ட்ராபோ. அந்த வெளிநாட்டு பயணிகள்லாம் என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன எழுத்தர்கள் எதை பற்றி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுக்கணும். மெகஸ்தனிஸ் என்ன சொன்னார், ஸ்ட்ராபோ என்ன சொன்னார், பிளினி என்ன சொன்னார், அகஸ்தஸ் என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இப்போ தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை யாரை சொன்னா அப்படின்னா ஸ்ட்ராபோ சொல்லியிருக்காரு. பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்கள். அடுத்து நெக்ஸ்ட், பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்கள். அப்போ 1810 இப்போ சேர மன்னர்களின் வணிக முறை, ஆட்சி சிறப்பு, போர்த்திறம், கொடைத்திறம் முதலான பற்றி விவரிக்கும் நூல் எது அப்படின்னா 1810 தான் சோழர்களின் ஆட்சி குறித்து விவரிக்கும் நூல். வந்து 1810. நெக்ஸ்ட், பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆழ்வர்கள் தேவாரத்தையும் நாயன்மார்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் ஏற்றினார்கள். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரி. பெரிய புராணம் சேக்கிலாரால் இயற்றப்பட்டது. பெரிய புராணம் சேக்கிலாரால் இயற்றப்பட்டது அப்படிங்கிறது தவறான பாயிண்ட். அப்போ பின்வரும் கூற்றுகளில் தவறானது அப்படின்னா பெரிய புராணம் சேக்கிலாரால் இயற்றப்பட்டது, இது சரி. இந்த கூற்றுல ஆழ்வார்கள் என்ன ஏற்றினாங்க, நாயன்மார்கள் என்ன ஏற்றினாங்க அப்படிங்கிறதுல மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆழ்வார்கள் என்ன ஏற்றினாங்க, நால்வார்கள். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தவறான ஸ்டேட்மெண்ட். அப்போ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்கன்னா கொஸ்டின்ல தவறானது கொடுத்துருக்காங்க. அப்போ 1 ஒன்லி தான் தவறு, சரியானது 2 அப்படின்னு. கொஸ்டினை கரெக்டாக படிக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இன்கரெக்டான கொஸ்டினை பார்க்கணும். இது மாதிரி கொஸ்டின்ல நம்ம தப்பு பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? சமுத்திரகுப்தரின்
அலகாபாத் தூண் கல்வெட்டு பிரயாக் சாஸ்திரி பிரசாஸ்திரி என்றும் அழைக்கப்படுகிறது. பிரயாக் பிரசாஸ்திரி இது சொல்லுவாங்க, அலகாபாத் தூண் கல்வெட்டை சொல்லுவாங்க. ஐகோலை கல்வெட்டு பல்லவ சாளுக்கிய மோதல்கள் குறித்த விவரங்களை கூறுகிறது. இப்போ இதுல சரியானது எது அப்படின்னு பார்த்தா 1 மட்டும்தான். ஐகோலை வந்து இவங்களை பத்தி சொல்லாது, மாத்தி சொல்லும். அதனால ஃபர்ஸ்ட் தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்லோரா மற்றும் எலிவண்டா குடைவரை கோயில்கள் யாருடைய காலத்தை சார்ந்தது, இல்லை எவருடைய காலத்தை சார்ந்தது? ராஷ்டிரகூடர்களை காலத்தில் சார்ந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாதாபி கொண்டான் என விருதை சூட்டி கொண்டவர் யார்? வாதாபி கொண்டான். ஹூ அசிம்டு த டைட்டில் ஆஃப் வாதாபி கொண்டா? முதலாம் நரசிம்மவர்மா, இல்ல நரசிம்மவர்மா 1 அப்படின்னு சொல்லுவாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், இந்த கூற்று வந்து ரொம்ப பிரபலமான கூற்று. இது யார் சொன்னாங்க அப்படின்னா கணியன் பூங்குன்றனார் சொன்னார். கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். சோழ மன்னர்கள் டேஷ் சோழ மன்னன் வளநிலங்களை உழவின் கீழ் கொண்டு வந்து பாசன வசதிகளை மேம்படுத்திய பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா கரிகால சோழன். கரிகால சோழன் இவர் தான் அப்ப கல்லணையை கட்டியிருப்பாரு. கரிகால சோழன், அதாவது பாசன வசதி இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை அதிகப்படுத்தின சோழர்கள்னா இவருக்கு ஒரு பெருமை உண்டு. நெக்ஸ்ட், கூற்று காரணம், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசஸ்மெண்ட் ரீசன் கொஸ்டின். பூம்புகார் நகரிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டன. காரணம் வங்காள விரிகுடா அண்டை நாடுகளுடன் வர்த்தகம் செய்வதற்கும் ஏற்றதாக இருந்தது. இதுல ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். காரணமும் கூற்றும் சரியானவை. ஏன்னா பூம்புகார் வந்து வங்காள விரிகுடா சைட்ல தான் இருக்கு, அதனால கூற்றும் காரணமும் சரி. நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க. இதுல நாலங்காடி அப்படின்னா இரவு கடை கிடையாது. நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னா பகல் நேர கடை. நாலங்காடினா பகல் நேர கடை வரும், அல்லங்காடினா இரவு நேர கடை வரும். பண்டைய ரோமானியர்கள் நாணய தொழிற்சாலை பூம்புகாரில் கண்டெடுக்கப்பட்டது. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்ப சரியான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா கொற்கைக்கு அருகில் உள்ள உவரியிலிருந்து முத்துக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு. கொற்கைனா பாண்டிய நாட்டின் துறைமுகம். அப்ப பாண்டிய நாட்டின் துறைமுகம் அப்படின்னாவே முத்துக்கள் அதிகமா பியர்ல இருக்கு. பியர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அதனால கொற்கை அப்படின்னு சொல்றாங்க. கொற்கை. அப்ப இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இப்போ கொஸ்டின் படிக்கும் போதே ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்டா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்டான்னு பார்க்கணும். இந்த கொஸ்டினை பார்த்தாவே ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட். இப்போ கொஸ்டின்ல தவறான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்கிறாங்க. தவறான அறிக்கையை கண்டறிக அப்படிங்கிறது. இப்போ மெகஸ்தனிஸ் தனது கணக்கில் மதுரை என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். கரெக்ட். மெகஸ்தனிஸ் வந்து மென்ஷன் இன் மதுரையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. கரெக்ட். அடுத்து ஹியன் சுவாங் தமிழ் நகரமான காஞ்சிபுரத்துக்கு வந்தார். ஹுவான் சுவாங் சொல்லுவாங்க, ஹியான் சுவாங். இதுவும் கரெக்ட். யாருடைய காலத்தில் வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து கோவலன் கண்ணகி லிவ்ட் இன் காஞ்சிபுரம். இப்போ இது காஞ்சிபுரத்துமே கிடையாது, மதுரையில தான் அவங்க வாழ்ந்தாங்க. காஞ்சிபுரம் கிடையாது. ஈராக் இஸ் மென்ஷன்ட் இன் பட்டினப்பாலை. அப்போ ஈராக் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈராக், ரோமானியம் இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வாணிக நகரமா இருந்ததுனால மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ தவறான ஸ்டேட்மெண்ட் வந்து காஞ்சிபுரத்துல கிடையாது. அப்போ தவறான ஸ்டேட்மெண்ட்னா இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் பேர். இது கரெக்ட் பேர்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் பேர்னு கொடுத்துருக்காங்க. கூடல் நகர் அப்படின்னா பூம்புகார் கிடையாது. கூடல் நகர்னா மதுரை வரும். கூடல் நகர்னா பூம்புகார் கிடையாது. தூங்கா நகரம் அப்படின்னா மதுரை. கல்வி நகரம் எது? அதுவும் தவறானது. கோவில் நகரம் தான் காஞ்சிபுரம். ஏன்னா காஞ்சிபுரத்தை சுத்தி நிறைய கோவில்கள் இருக்கும். சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்னா காஞ்சிபுரம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ சோழர்களோட சின்னம் எது? புலி. பாண்டியர்களோட சின்னம் மீன். அப்ப இரண்டும் சரி. இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டும் சரி அப்படிங்கிறது வரும். ரெண்டும் சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following facts does not apply to archaeological sites excavation and ஆதிச்சநல்லூர்? ஆதிச்சநல்லூர் கண்டறிக்கப்பட்ட ஆய்வு களத்தில் உண்மைகளில் பின்வருவற்றில் எது பொருந்தாதது, எது தவறானது? தவறானது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நன்கு பாதுகாக்கப்பட்ட நகரம் ஆதிச்சநல்லூர்ல வந்து பண்டைய நாகரிகம் வந்து நன்கு பாதுகாக்கப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குயவர்கள் குடியிருப்புகள் இருந்தனன்னு சொல்றாங்க. அப்போ ரோமானிய பேரரசுடன் வாணிக தொடர்பு, அப்போ சரியானதா பொருந்தாதது? இது வந்து இந்த ஆதிச்சநல்லூர்ல சொல்லவே இல்லை. அப்போ இதுதான் பொருந்தாதது, அன்ரிலேட்டட். அப்போ ஆல் த எபோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டினை பார்த்தோன்னா ஆல் த எபோலாம் சொல்லக்கூடாது. இதில் படிச்சுட்டு எது கரெக்டாக இருக்கோ அதுதான் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், புலிமான் கோம்பை
தேனியில ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர்ல கண்டறியப்பட்டது. புலிமான் கோம்பை அப்படின்னா தேனியில ஆண்டிப்பட்டி என்ற ஊர்ல கண்டறியப்பட்டது. புலிமான் கோம்பை கல்வெட்டு, புலிமான் கோம்பை கல்வெட்டுல நடுக்கல்னு சொல்லுவாங்க, ஹீரோ ஸ்டோன் நடுக்கல் சொல்லுவாங்க. இதுல ஆண்டிப்பட்டி, தேனி மாவட்டத்துல ஆண்டிப்பட்டி வைகை ஆற்றின் தென்கரையில அமைந்துள்ளதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 2006ல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பின்வரும் எந்த இலக்கணம் புத்தகம் பேச்சுக்கான இலக்கண நூலாகும்? கொடுந்தமிழ் இலக்கணம் தான் புத்தக பேச்சுக்கான இலக்கண நூல். அடுத்து திரிகடுகம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 100 பாடல்களை கொண்டுள்ளது. திரிகடுகம் 100 பாடல்களை கொண்டுள்ளது. அடுத்து நெக்ஸ்ட் முதுமலை காஞ்சி யாரால் எழுதப்பட்டது? கூடலூர் கிழார். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following epics describes the significance of தமிழர்ஸ் மியூசிக்? தமிழர்களின் இசை அப்படின்னா சிலப்பதிகாரம். இசை பற்றி பேசக்கூடிய காப்பியம் அப்படின்னு பார்த்தா சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட், பின்வரும் எந்த பட்டம் பாண்டிய பேரரசுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னா, எந்த பட்டம் பாண்டிய பேரரசுடன் தொடர்புடையது அல்ல? இப்ப என்னென்ன பட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க. மாறன் பட்டம், செலியன் பட்டம், வழுதின் பட்டம். செம்பியன் மாதேவி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால இந்த பட்டம் தான் செம்பியன்கிற பட்டம் தான் பொருந்தாதது, தொடர்புடையது அல்ல அப்படின்னா இந்த பட்டம் தான். நெக்ஸ்ட், பின்வரும் எந்த ஒரு இலக்கியம் புறத்துடன் தொடர்புடையது? களவழி 40. மற்ற எல்லாமே அகத்துடன் தொடர்புடையது, இந்த களவழி 40 தான் புறத்துடன் தொடர்புடையது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக மண்பாண்டங்கள் செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் எங்கு கிடைத்ததுன்னு கேட்பாங்க. பையம்பள்ளி அப்படிங்கிறது. பையம்பள்ளியில தான் இந்த மண்பாண்டங்கள் வந்து செய்யப்பட்ட சுடுமண் பாண்டங்கள் கிடைச்சிருக்க ஆதாரங்கள், பழைய கற்கால ஆதாரங்கள். அடுத்து பின்வரும் கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா H.A. கிருட்டிண பிள்ளை. ரச்சனை ஆத்திரகம் என்ற நூலை எழுதியிருப்பாரு, அதனால தான் கிருட்டிண கம்பர் அப்படின்னு சொல்றாங்க. சிலப்பதிகார குறிப்புகளின்படி தீவக சாந்தி திருவிழா எத்தனை நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது? அக்கார்டிங் டு சிலப்பதிகாரம், the festival தேவகசாந்தி was celebrated for how many days அப்படின்னா 28 நாட்களுக்கு செலிப்ரேட் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. 28 நாட்கள். நெக்ஸ்ட், who is known as the father of தமிழ் நாவல்? வேதநாயகம் பிள்ளை. யார் தமிழ் புதினங்களின் தந்தை அப்படின்னா வேதநாயகம் பிள்ளை. அவர் தான் தமிழ் புதினங்களின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், who among the following archaeologists is not relevant to excavation of ஆதிச்சநல்லூர்? அப்ப ஆதிச்சநல்லூர் களத்துடன் அகழாய்வுடன் தொடர்பு உடையவர் அல்ல, தொடர்பில்லாதவர். அப்போ மற்றவங்கள தொடர்புடையவர்கள் H.A. ஸ்டூவர்ட், ஆண்ட்ரி ஜோகர், அப்புறம் வில்லியம் கிங்கு. அப்ப தொடர்புடையவர் அல்ல அப்படின்னா எண்டர்சன் அப்படிங்கிறது தான் தொடர்புடையவர் அல்ல. எண்டர்சன் அப்படிங்கிறது தொடர்புடைய. அப்ப கொஸ்டினை கரெக்டா படிக்கணும். தொடர்புடையவரா இல்ல தொடர்புடையவர் அல்லையா அப்படின்னு பார்க்கணும். அப்ப இங்க கொஸ்டின்ல நாட் ரிலவெண்ட் அப்படின்னு கொஸ்டினை கரெக்டா படிக்கணும். இப்போ எல்லாமே ரிலவெண்ட் தான். கொஸ்டினை கரெக்டாக படிச்சுட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. வருடாந்திர திருவிழாவான திருவாதிரை டேஷ் கொண்டாடப்படுகிறது. எந்த மாசத்துல திருவாதிரை அப்படின்னா மார்கழி மாசம் கொண்டாடப்படுகிறது சொல்றாங்க. நெக்ஸ்ட், பின்வரும் எந்த புறத்திணை குறிப்பிட்ட நேரம் இடத்தில் நடக்கும் போர் பற்றியது அப்படின்னா தும்பை. Which among the following புறந்திணை is known for a war which was fixed date and place? ஃபிக்ஸ்டு டேட் அண்ட் பிளேஸை குறித்து எந்த திணையில சொல்லுவோம் அப்படின்னா தும்பை திணையில தான் சொல்லுவாங்க. தும்பை திணை. அடுத்து, சூரியனை கோள்கள் சுற்றி வருவதாக எந்த பண்டைய தமிழ் இலக்கியம் குறிப்பிடுகிறது? சிறுபானாற்றுப்படையில தான் சூரியன் வந்து சுற்றி வர்றதாக, சூரியனை கோள்கள் சுற்றி வர்றதாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. மலையும் மலை சார்ந்த இடமும், அதாவது அந்த காடும் காடு சார்ந்த இடமும். இதுல பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி பார்த்தோம்னா மலையும் மலை சார்ந்த இடமும், குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும். அப்போ 1க்கு வந்து 4. நெக்ஸ்ட், இப்போ வந்து மேத்ஸ் ஃபாலோவிங்ல 1 கண்டுபிடிச்சிட்டாவே ஈஸியா சொல்லிடலாம். இப்போ குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், அப்போ 1க்கு வந்து 4. அடுத்து முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும், அப்போ 2க்கு வந்து 1. அடுத்து மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை அப்படின்னா மணலும் மணல் சார்ந்த இடமும் வரும். அப்ப ஆன்சர் வந்து டி. மேத்ஸ் ஃபாலோவிங்ல இருக்கும். ஏதாவது 1 கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து தவறான இணையை தேர்ந்தெடுங்க. ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சி இஸ் த பெஸ்ட் ஆஃப் த டவுன்ஸ் அப்படின்னு போயட் காளிதாச சொல்லியிருப்பாரு. கரெக்ட் தான் அந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்து
கல்வியில் கரை இல்லாத காஞ்சி, கல்வியில் கரை இல்லாத காஞ்சி அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பாரு. அப்போ ரெண்டுமே இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் தான் இன்கரெக்ட் பேர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்கரெக்ட் பேர்னா நெய்தர் 1 nor 2, ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். ஆப்ஷன் டி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுடன் காஞ்சிபுரம் ஒன்று என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஹுவான் சுவாங் சொல்லியிருப்பாரு. ஹுவான் சுவாங் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் அப்படின்னா காஞ்சிபுரம் தான். பல்லவர்கள் ஆட்சி செய்த காஞ்சிபுரம் மிக பழமையான நகரம். அடுத்து, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றாங்க. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், பின்வரும் கூற்றுகளை கண்காணிக்க. இந்த நகரம் கோயில்களின் நகரம் அப்படின்னாவே காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. நகரம் ஏரிகளின் மாவட்டம், ஏன்னா ஏரிகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னாவே காஞ்சிபுரம் தான் சொல்றாங்க. காஞ்சிபுரம். This town came to be known as the district of lakes, ஏரிகளின் நகரம். This town is known as the temple town அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கோயில்களின் நகரம், ஏரிகளின் நகரம், கோயில்களின் நகரம் அப்படின்னாவே காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரத்தில் கோயில்கள் அதிகமாக இருக்கும். வெறும் கோயில் நகரம் அப்படின்னா மதுரை சொல்லுவாங்க. கோயில்களின் நகரம் அப்படின்னா காஞ்சிபுரம் சொல்லுவாங்க. which is the correct statement சொல்றாங்க. சரியான அறிக்கை எதுன்னு சொல்றாங்க. சிலப்பதிகாரம் காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த இடம் மதுரைன்னு சொல்றாங்க. இப்போ கோவலனும் கண்ணகியும் பிறந்த இடம் மதுரை கிடையாது, பூம்புகார் வரும், மதுரை கிடையாது. 2 பேருமே மதுரையில் இருக்க மாட்டாங்க. சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். அப்ப 2 மட்டும் தான் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 ஒன்லி கரெக்ட். ஃபர்ஸ்ட் தப்பு. நெக்ஸ்ட், கூடுதலான விலைக்கு பொருள்களை விற்பது தவறான செயல் என்பதை டேஷ், இந்த விற்பது பத்தி சொல்றதே பட்டினப்பாளையில் தான் சொல்லியிருப்பாங்க. which states that selling any commodity at higher price was considered as bad அப்படின்னா பட்டினப்பாலை நூல்ல சொல்றாங்க. சங்கம் வளர்த்த நாகரிகம் என்று பெயர் பெற்றுள்ள நகரம் மதுரை. சங்கம் வளர்த்த நாகரிகம் அப்படின்னா மதுரை. நெக்ஸ்ட், how many poets were associated with the last சங்கம்? இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அப்போ கடைச்சங்கத்துல எத்தனை போயிட்டு வந்து தமிழ் பணியாற்றினாங்க, எத்தனை புலவர்கள் இருந்தாங்க அப்படின்னா 49 புலவர்கள். நெக்ஸ்ட், சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துகளை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உவரி உள்ளது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தனது பட்டிலைப்பாளையில் குறிப்பிட்டுள்ளார். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க, பொறுத்துக்க. பூம்புகார் அப்படின்னாவே துறைமுகம். பூம்புகார் அப்படிங்கிறது துறைமுகம். இரண்டாவது வரும். மதுரை அப்படின்னா வணிக நகரம். காஞ்சி அப்படின்னா கல்வி நகரம். ஏன்னா கல்வியில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. கோயில்கள் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், அடுத்த கொஸ்டின், சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சோழ நாடு சோறுடைத்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சோழ நாடு அப்படின்னாவே சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடுனா சான்றோர்கள் அதிகமா இருப்பாங்க. தொண்டை நாடு அப்படின்னா ஆப்ஷன் வந்து 1 2 3 4. ஆப்ஷன் வந்து 1 2 3 4 எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். டெல்லி தான் ஆன்சர். ஆப்ஷன் டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டிய பேரரசோட அரசு செயலகம் என்ன அழைக்கப்படுகிறது அப்படின்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடுத்து தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன? இந்த மேற்கோள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ள அப்படின்னா தொல்காப்பியம். இது மாதிரி மேற்கோள் மட்டும் பார்த்துக்கணும், எந்த மேற்கோள் இடம்பெற்றிருக்குன்னு. தேம்பாவணி ஆசிரியர் வீரமாமுனிவர் ஜியு போப் மொழிபெயர்த்திருப்பார். அவ்வளவுதாங்க. இது மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸ் எல்லா கொஸ்டினும் படிங்க. படிச்சு ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. தேங்க்யூ.